வணக்கம். சுரேஷ் நாயுடு பேசுகிறேன். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ கட்சிகள் இருக்குது. ஆனால் இந்த வாட்டி 2024 வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன்னாலயா இல்லை எதனாலன்னு சொல்லி தெரில. தண்ணீர் பந்தல் வந்து நிறைய கட்சிகள் வைக்கவே இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கட்சிகள் தான் வச்சுது. ஒரு 4 கட்சி தான் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஏரியாவில் வந்து தண்ணீர் பந்தல் வந்து வச்சுருக்காங்க. அதில் முதல் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே, அவங்க ஒரு 4-5 இடத்துல வந்து வச்சுருக்காங்க. 2வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விஜய் மக்கள் முன்னேற்ற கழகம், அவங்க ஒரு 2 இடத்துல வந்து வச்சுருக்காங்க. 3வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி, அவங்க வந்து ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. இது 4வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சி, இவங்க வந்து ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது இவர் தான். அப்புறம் 2-3 இடத்துல வந்து பொதுமக்கள் அவங்களா விருப்பப்பட்டு அவங்களா வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணீருன்றது நம்மளுக்கு எப்போவுமே தேவைப்படக்கூடிய விஷயம். பொதுமக்கள் அதிகமாக கூடுற இடத்துல எப்போவுமே தண்ணீர் வந்து வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் தண்ணீர் எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன், இது போல் எல்லா இடத்துலையும் வைங்க. நன்றி.